ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசியிலவே சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பவும் சாதம் வடிக்கிறோம்ல, அந்த அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. வறுக்கிறது வந்து நல்லா கலர் மாறி பொன்னிறம் ஆகிறது அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த அரிசியை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக 3 ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். சின்ன ரவையோட இருக்கும்ல, கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த களி கிண்டுறதுக்கு நல்லா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் அரைச்ச பவுடரையும் இது கூடவே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கட்டி விடாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிண்டும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அரை முடி துருவன தேங்காய் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த களி செய்யும்போது கொஞ்சம் தெறிக்கும், அதனால் மூடி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு, இது கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு, நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த களிக்கு நெய் ரொம்ப முக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. நெய் இல்லாமலும் செய்யலாம். இப்போ கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அப்போது களி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி களி நாங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.